Welcome all of you once again to the worship service of Grace Baptist Church, Grace Valley, Grace Baptist Savi, Grace Valley ஆராதனைக்கு ஒரு முறை கூட உங்களை யாவரையும் வருக என்று வரவேற்கிறோம். Let's sing some songs to praise our great God. நம்முடைய கர்த்தரை தொழுது கொள்ளும்படி ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து பாடுவோமா? நன்கொள்ள ஆண்டவரே இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த நன்கொள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தேவனே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தேவனே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரே, வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரே, வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே. உம்மை அல்லாத பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த
நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கர்த்தாவே உம்மை நன்றியோடும் உண்மையோடும் கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் பலத்திற்காய் உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து முகாந்திரம் பிதாவோடு சேர்வானுள்ள ஐக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை அநேக இடங்களிலே கர்த்தாவை உம்மை ஆராதித்து கொண்டு உம்மை தொழுது கொண்டு உண்மை உத்தமத்தோடு கூட ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தாவே நீர் அனுகிரகியும் கர்த்தாவே. இந்த லாக்டவுன் டைமில் அநேகம் பிள்ளைகள் கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ்னால் பாதித்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க கர்த்தாவே. அதிலிருந்து நீர் விடுதலை தர வேண்டும். காரணம் நீரே கொண்டு வந்தீர், அதை நீரே மாற்ற முடியும். அது உமக்கு மாத்திரம்தான் ஆண்டவரே சித்தம் உண்டு. நீ சுத்தமாகும் என்று சொன்னது போல கர்த்தாவே நீர் சுத்தமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல் கர்த்தாவே, இந்த சத்தியத்தை எல்லாம் கொடுக்குற தாசனுக்காய் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே அவர் பேசுகிறதான வசனங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்திலே கர்த்தாவே தியானிக்கும்படியாயும் அதுபடி நாங்கள் நடக்கும்படியாகவும் நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல் எங்களுடைய சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அங்கங்கே கூடி ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கூட அவர்கள் கர்த்தாவை பாதுகாப்போடு கூட இருக்க நீர் உதவி செய்தலும், அவர்களை பாதுகாத்து கொள்ளும். அதுபோல் கர்த்தாவே, இதற்காக அநேக பிரயாசப்பட்டு கர்த்தாவே இந்த மாதிரியான டைம்களிலே கர்த்தாவே அநேகம் பேர் பிரயாசத்தோடும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசத்தில் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கப்பட்டதான பாஸ்டர்ஸ், அதுபோல் அங்கே இருக்கப்பட்டதான விசுவாசிகள் கர்த்தாவே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி டைமில் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வேண்டியதான ஞானம், அது ஞானத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையும் பலமும் அவர்களுக்கு இருந்து கர்த்தாவே அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும். சகலத்தையும் உடைய கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. தாய் தந்தை நீரே, ஆதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வானிலும் நீரே, பூ
ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடானேசர். ஞான வைத்தியராம் ஔஷதம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். மகருக்கும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வேலையில் மீ நோக்கி துதிக்க கிருபை செய்து துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட நாங்கள் அனைவரும் அவரவர் வீடுகளிலே நாங்கள் உடைய செய்தியை கேட்கும்படியாக கிருபை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட வரக்கூடிய உங்களுடைய செய்திக்காக கூட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் எங்களுடைய சொல் செயல் சிந்தனைகளிலே நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி உடைய செய்தியை கூர்ந்து கவனிக்க, உடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்க நீர் கிருபை தாருங்கள். அந்த செய்தியை கொடுக்கிற தாசனுக்காக கூட ஜெபிக்கிறோம். தாசனை இன்னும் அநேகமான காரியங்களையும் நீர் எடுத்து உபயோகப்படுத்துங்கள். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்கள். துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். துதிக்க மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையுடன் ஜெபங்களும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். Let's come to our sermon this morning. We are going to look at Mark chapter 10, 17 to 22. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 22 வரை உள்ள வசனங்கள் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது. The title of the sermon is How Your Story is Going to End. உங்களுடைய கதை எப்படி முடிய போகுது என்று தான் இன்றைக்கு நாம் வந்து பார்க்க போகிறது. Sadly, we live in a world that is filled with tragedy. பரிதாபகரமாக அல்லது துக்கமான ஒரு காரியம் என்னவென்றால்,
சோக கதைகள் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. And in recent years, we had the pandemic, and now it is becoming more and more, taking more lives. கடந்த ஒரு வருஷம், இப்போ 2வது வருஷம் ஆச்சு, இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இப்போ அது அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஏராளமான உயிர்களை அது எடுத்து கொண்டிருக்கிறது. And we hear about tragedies all over the world other than கொரோனா இல்லாமல் பல்வேறு விதங்களான இந்த தாக்குதல்கள், சோகமான கதைகள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் we can just hear and see. இந்த காரியங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியும். பட் there are another realm in which tragedies take place every day that cannot be seen with our naked eye. நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியாத ஏராளமான சோக கதைகள், துன்பமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடைபெறுகிறது. அது நம்மளால் பார்க்க முடியாது. அண்ட் தீஸ் ஆர் நாட் த ரிசல்ட் ஆஃப் லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இடம் இழந்து போகிறதோ, சொத்து சம்பாத்தியம் இழந்து போகிறதோ கிடையாது. பட் லாஸ் ஆஃப் த சோல். இந்த ஆத்மாவினுடைய இழைப்பை தான் இந்த நான் சொல்லுவது. த ஸ்டோரி இன் திஸ் பேசேஜ் ஆஃப் மார்க் சாப்டர் 10, மார்க் 10ஆம் அதிகாரத்தில் இங்கே நாம் பார்க்கக்கூடிய அந்த காரியம் இட் இஸ் சச் அ ட்ராஜடி. இதுபோலுள்ள ஆத்மா இழந்து போகிற ஒரு பெரிய சோகமான ஒரு கதை தான் இதில் நம்மளால் பார்க்க முடியும். There is a lot which is right about this tale. இந்த கதையில் ஏராளமான சரியான காரியங்கள் உண்டு. Here is a young man who came to the right person at the right time. இங்கே ஒரு வாலிபனான ஒரு மனிதன், அவர் சரியான நபரிடத்தில் சரியான நேரத்தில் வந்துவிட்டார். He came asking the right question and received the right answer. அவர் சரியான ஒரு கேள்வி கேட்டார், அந்த கேள்விக்கு சரியான ஒரு பதிலும் அவருக்கு கிடைத்தார். So the tragedy lies in the fact that he made a wrong decision. ஆனால் இதில் சோகமான கதை என்னவென்றால், அவன் தவறான ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டார் என்றுதான். Here is a man who suffered the greatest tragedy of all. பெரிய ஒரு சோகம் நிறைந்த ஒரு காரியம் இந்த மனிதனுக்கு ஏற்பட்டது. He came close to salvation. ரட்சிப்புக்கு நெருங்கி வந்த ஒரு நபர். But he walked away into hell. அவர் நரகத்தை நோக்கி கடந்து சென்றார். Our text tells us that this man was young. In verse 20, 20வது வசனத்தில் நம்மளுடைய வேத பகுதி சொல்லுகிறது, இந்த நபர் ஒரு வாலிபன் என்று சொல்லுகிறது. And he was rich. அவர் ஐஸ்வர்யம் உள்ள ஒருவன் கூட. 22, verse 22. This reminds us that he was a ruler as well. இங்கே இவர் ஒரு தலைவர் கூட, ஓகே, ஆளுகிற ஒரு நபர் கூட. That is why he has come to be known as the rich ruler. இவன் ஐஸ்வர்யவானான ஒரு வாலிப அதிகாரி என்று இவனை அழைப்பது அதனால தான். However, the details concerning his encounter with Jesus reveal him to be just a poor slave of sin. இயேசு கிறிஸ்து இவனிடத்தில் பேசும் பொழுது நமக்கு புரியுற காரணம் தெரியுமா? இவன் ஒரு பாவத்தின் அடிமையாக இருக்கிற ஒரு நபர் என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். So I want to share his story with you this morning. இந்த காலை வேளையில் இந்த வாலிபனை குறித்துள்ள அந்த கதை நாம் பார்க்க போகிறோம். I just want you to remember, your story doesn't have to end like this, what his story ended like. இந்த வாலிபனுடைய கதை முடிந்து விட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கையின் கதை முடிந்து விடக்கூடாது என்றுதான் என்னுடைய நோக்கம். Verse 17, 17வது வசனத்தில் இந்த பாவத்தின் அடிமை, the spiritual slaves dilemma, இந்த பாவத்தின் அடிமையான நபருடைய ஆத்மீக சங்கடம் என்னவென்று பார்ப்போம். Now he came running to Jesus and bows before him. அவர் இயேசு அண்டை ஓடி அவர் முழங்கால் போட்டு அவர் முன்னாடி நின்றார் என்று சொல்லி. So these actions exhibit a sincere desire in this young man's heart. இந்த வாலிபனுடைய ஹிருதயத்தில் அவர் ரொம்ப சின்சியரான ஒரு காரியம் தான் அவர் செஞ்சது. Signifying that he senses the urgency of his need. ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அது மாற்றி வைக்க வேண்டிய ஒரு காரியம் அல்ல, திடீரென்று சம்பவிக்க வேண்டிய ஒரு காரியம் என்று அவர் உண்மையாக நினைத்தார். He bows, அவர் முழங்கால் போட்டு நின்றார். Signifying that he views Jesus as one to be held in honor. இயேசு கிறிஸ்து கனத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நபர் என்று அவர் புரிந்து கொண்டார். Also, he probably heard Lord's word in verse 15. 15வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை இவன் கேட்டிருக்கலாம் ஒருவேளை. However, sincerity alone is not enough to save a soul.
சின்சியராக இருக்கிறதுனாலே ஒரு ஆத்மா வந்து ரட்சிப்படைய முடியாது என்று தான் இது நம்மளை எடுத்து காட்டுவது. இஃப் இட் வர் தென் மெனி மெம்பர்ஸ் ஆஃப் சம் கல்ட்ஸ் வுட் ஹவ் பீன் சேவ்ட். இது அப்படி இருந்திருந்தால் ஏராளமான நபர்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஹி வாண்ட்ஸ் டு பி சேவ்ட். அவருக்கு வந்து ரட்சிப்படைய வேண்டும். பட் he has some misconceptions that must be dealt with before that can happen. இது நடப்பதற்கு முன்னுமே, ரட்சிப்பு வருவதற்கு முன்னுமே ரட்சிப்பை குறித்து தவறான சிந்தனைகள் இந்த நபருக்கு இருந்தது. அதை மாற்றினதுக்கு அப்புறம் தான் வந்து ரட்சிப்பு சாத்தியம். What are his understanding? He had a faulty understanding concerning salvation. ரட்சிப்பை குறித்து தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் இந்த நபருக்கு இருந்தது. He want to do. அவர் ஏதோ செய்யணும், ரட்சிப்படையும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று. Salvation is not about do, it is about done. ரட்சிப்பு என்று சொன்னால் ஏதாவது செய்வதன் அடிப்படையில் அல்ல. மீட்பு என்று சொன்னால் செய்வதன் அடிப்படையில் அல்ல, செஞ்சு முடித்த ஒரு காரியத்தின் அடிப்படையில் தான் மீட்பு. எபேசியன்ஸ் 2:8-9, ஜான் 19:30, எபேசியர் 2:8-9 வரைக்கும், யோவான் 19:30 நம்மளால் பார்க்க முடியும். தேங்க் காட் இட் வாஸ் ஃபினிஷ்ட் 2000 years ago. ஆனால் ரட்சிப்புக்கான எல்லா செய்கைகளும் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக செஞ்சு முடித்தார் என்பது தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு காரியம். அண்ட் his understanding of self was faulty. தன்னுடைய சுயத்தை குறித்து அவன் புரிந்து கொண்டது தவறான ஒரு காரியம். he wanted to get self involved. அவருக்கு வந்து ஏதாவது சுயமாக செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது. he failed to realize that all self could ever produce is corruption. சுயம் வந்து அதாவது பாவம் நிறைந்த காரியங்கள் தான் வந்து உருவாக்க முடியும் என்ற காரியம் அவன் வந்து மறந்து போச்சு. ஐசையா 64:6, ஐசையா 53:6, ரோமன்ஸ் 3:10-13, ஏசையா 64:6, ஏசையா 53:6, ரோமர் 3:10-13 வரை வசனங்கள். All your religion, your self-effort, your trying to be good will do nothing for you but take you to hell. உங்களுடைய மதம், உங்களுடைய சுயமான முயற்சிகள், உங்களுடைய நன்மை கிரியைகள் எல்லாம் வந்து உங்களை வந்து நரகத்தை தான் கொண்டு செல்லும், பரலோகம் கொண்டு செல்லாது. He had an understanding of the Savior in a false manner. அதாவது இரட்சகரை குறித்து, மீட்பரை குறித்து தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் இந்த நபருக்கு இருந்தது. He called Jesus master. இயேசுவை வந்து இவன் வந்து எஜமானனே என்று அல்லது வந்து ஆசிரியரை என்று அழைக்கிறார். This means teacher, master means. He saw Jesus as one who could teach him the way of God. அதாவது இயேசு கிறிஸ்து வந்து தேவனிடத்தில் போக வேண்டிய ஒரு வழி கற்றுக் கொடுக்கிற நபர் என்று அவன் நினைத்தார். This is the same error many people have made today concerning Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்றைக்கு ஏராளமான நபர்கள் வந்து என்ன தெரியுமா, தேவனண்டே போகும்படிக்கு வழி சொல்லிக் கொடுக்குற ஒரு நபர் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து என்று, ஒரு வாத்தியார் அல்லது வந்து ஒரு ஆசிரியர் மட்டும்தான் இவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. You will never be saved by following his teachings. கிறிஸ்துவனுடைய அந்த கல்வியை மட்டும் பின்தொடர்ந்தால் வந்து நீங்கள் வந்து ஒருபோது ரட்சிக்கப்படாது. He did not come to show the way. அவர் வந்து ஒரு மார்க்கத்தை காட்ட, ஒரு வழியை காட்ட வரவில்லை. He is the way. அவர் தான் வந்து வழி. John 14:6, யோவான் 14:6. So, for salvation to ever be a reality in your life, you will have to come to the place where you recognize that Jesus Christ alone is who men need to be saved. ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒன்றை வந்து ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி என்று புரிந்து கொள்ள வேண்டும். He called Jesus good. அவன் இயேசுவை வந்து நல்லவன் என்று அழைத்தார். Jesus reminded him that if he was good, then he must be God. அவர் இயேசு கிறிஸ்து அவனை வந்து நினைவூட்டான் தெரியுமா, நான் நல்லவன் என்று சொன்னால் நான் தேவன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். He wants to know if this is what this man meant. இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா, இவன் அந்த ஆசிரியரை நல்ல குரு என்று அழைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவன் என்று இவன் புரிந்து கொண்டதா என்று தான் வந்து இயேசு கிறிஸ்து அந்த கேள்வியில் வந்து புரிய வேண்டிய ஒரு காரியம். verses 17-21. This sinful slave had a spiritual discovery. இவர் வந்து என்ன தெரியுமா, இவர் இந்த பாவியான இந்த பாவத்தின் அடிமை ஒரு ஆன்மீகமான கண்டுபிடிப்பை வந்து அவன் நடந்தது. As this young man speak with Jesus, இயேசு கிறிஸ்துவோடு இந்த வாலிபன் பேசும்பொழுது the Lord reveals the truth to this young man in two important areas.
கர்த்தர் வந்து 2 விதத்தில் 2 இடங்களில் உண்மைகள், முக்கியமான உண்மைகள் என்ன என்று இவர் வந்து அவனுக்கு விவரித்து காட்டினார். He learned of his spiritual condition. அவனுடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்து அவன் வந்து புரிந்து கொண்டான். During his interview with Jesus, he was confirmed with the reality of who he is. இயேசு கிறிஸ்துவத்தில் பேசும்பொழுது அவன் யதார்த்தமாய் யார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். By the way, you will never be all you can be until you come in terms with who you are. அதாவது நீங்கள் யாரென்று புரிந்து கொள்ளாமல் உங்களால் வந்து என்ன செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும் என்று சொல்லி உங்களால் புரிய முடியாது. You will never come to Jesus for salvation until you see yourself for just what you are. நீங்கள் யார் என்பது புரிந்து கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவண்டை உங்களால் வர முடியாது. Many don't want to do that. ஏராளமான நபர்களுக்கு அது செய்ய மனதில்லை. பட் இட் இஸ் நெசசரி ஸ்டெப் இன் கம்மிங் டு த லார்ட். இது இயேசு கிறிஸ்துவண்டை வரும்படிக்கு இது முதல் எடுக்க வேண்டிய ஒரு காரியம். வாய்? பிகாஸ் ஜீசஸ் கேம் டு சேவ் sinners. பாவிகளை ரட்சிக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து வந்தது, நீதிமான்களை அல்ல. not the righteous people. Luke chapter 19:10, Mark 2:17, லூக்கா 19:10, மார்க் 2:17. He discovered that he was really poor. அவர் வந்து மிகவும் ஏழையான ஒரு மனிதன் என்று புரிந்து கொண்டார். verse 22, 22 வசனத்திலே. This tells us that this man was wealthy. இவர் சொல்கிறது, இந்த வசனம் சொல்கிறது அவர் வந்து பெரிய ஐஸ்வர்யவான் என்று சொல்லி. His money could buy him a lot. அவருடைய பணம் வந்து ஏராளமான காரியங்கள் வாங்கி விடலாம். பட் இட் could not buy him what his soul needed. அந்த பணம் வைத்து ஆத்மாவுக்கு தேவையான அந்த காரியத்தை வந்து அவனால் வாங்க முடியாது. மணி கேன் பை யூ பெட். பணத்தால் ஒரு பெட் வாங்கலாம், பட் நாட் ஸ்லீப். தூக்கத்தை வாங்க முடியாது. மணி கேன் பை ஃபுட் பட் நாட் ஆப்பிடைட். பணத்தால் வந்து உணவு பொருள் வாங்க முடியலாம், ஆனால் உணவை உண்ண பசி வாங்க முடியாது. மணி கேன் பை மெடிசின் பட் நாட் ஹெல்த். பணத்தாலே மருந்து மாத்திரைகள் வாங்க முடியும், ஆனால் வந்து ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. மணி கேன் பை ஹவுஸ் பட் நாட் அ ஹோம். பணத்தால் வந்து ஒரு கட்டிடத்தை வாங்க முடியும், ஒரு பவனத்தை வந்து வாங்க முடியாது. மணி கேன் பை டைமண்ட் பட் நாட் லவ். பணத்தால் வந்து வஜ்ரம் வாங்கலாம், ஆனால் அன்பு வாங்க முடியாது. மணி கேன் ஜஸ்ட் பில்ட் அ சர்ச் பில்டிங் பட் நாட் இட்டர்னல் லைஃப். சபையின் கட்டிடத்தை வந்து பணத்தால் கட்டலாம், ஆனால் நித்திய ஜீவன் வந்து பணத்தால் வாங்க முடியாது. இட் டசன்ட் மேட்டர் வாட் யூ மே பொசஸ் திஸ் மார்னிங். இந்த காலை வேளையில் உங்களுக்கு என்ன பொக்கிஷம் இருக்கிறது, என்ன பணம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, அதெல்லாம் காரியமில்லை. ஈவன் இஃப் இட் இஸ் ரிலிஜியன், ஹியூமன் குட்னஸ் அண்ட் கைண்ட்னஸ், இரக்க குணம் இருக்கலாம், உங்களுக்கு வந்து மனித தன்மை இருக்கலாம், மதம் இருக்கலாம். இட் cannot buy you everlasting life. நித்திய ஜீவன் இதை கொண்டு வாங்க முடியாது. regardless of what you have, until you have Jesus, you are bankrupt spiritually. என்ன இருந்தாலும் கிறிஸ்துவில்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து ஏழையான ஒரு பிச்சைக்காரனை மாதிரி நீங்கள் காணப்படுகிறது ஆவிக்கு ஒரு நிலைமையில். வாட் லாஸ் men need cannot be bought with money anyway. Isaiah 55:1, ஏசாயா 55:1 சொல்கிறது, இழந்து போன மனிதன் வந்து பணத்தாலே அவனுக்கு மீட்பு அவன் வாங்க முடியாது என்று தான். நாட் ஓன்லி தட், he discovered that he was really pitiful. உண்மையிலே பரிதாபம் நிறைந்த ஒரு நபர் என்று அவன் புரிந்து கொண்டான். He arrived thinking that he was a moral man. அவர் ஆத்மீகமான ஒரு மனிதன் என்று, தார்மீகமான ஒரு மனிதன் என்று நினைத்து தான் அவர் வந்தது. verse 18 to 20, 18 வரைக்கும். He found out that he was lacking spiritually. verse 21, 21 வசனத்தில் ஆவிக்கூர் நிலைமையில் ஏராளமான காரியங்கள் அவனுக்கு இல்லை என்று அவன் புரிந்து விட்டார். You see, Jesus is not teaching work salvation here. இயேசு கிறிஸ்து இங்கே வந்து ஏதாவது நீ கிரியை செஞ்சு ரட்சிப்படைய வேண்டும் என்று இங்கே சொல்லவில்லை. He is merely getting to the root of man's spiritual problem. மனிதனுடைய ஆவிக்குரிய பிரச்சனையினுடைய வேரில் வந்து இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். He is showing him that regardless of what he may think about himself, in the eyes of the Lord, he is still a lost sinner, is needed a savior. அதாவது ஒரு மீட்பர் தேவையான பாபிதான். நீ என்ன பொக்கிஷம் என்ன சம்பாதி உனக்கு இருந்தாலும் கர்த்தருடைய கண்ணில் அவன் பாபிதான், ஒரு மீட்பர் அவனுக்கு தேவைதான். There is no sadder figure in all the world than a person who had been deceived into thinking that they are right with God. இந்த உலகத்தில் ஏமாற்றக்கூடிய பெரிய ஒரு காரியம் என்று சொன்னால் அவர் வந்து தேவனோடு ஒப்புரவாக இருக்கிறது என்ற ஒரு சிந்தனை
தவறான சிந்தனை தான் பெரிய ஏமாற்றம் எல்லா நபர்களுக்கும் ஏற்படுகிறது. when they are still lost in sin. verse 20 20வது வசனத்தில் என்ன சொல்ல தெரியுமா? அவர் பாபத்திலே இழந்திருக்கிற போது தேவனோடு ஒப்புரவாக இருக்கிறது என்ற தவறான ஒரு சிந்தனை ஏராளமான நபர்களுக்கு உண்டு. many people are like the Laodiceans in Revelation 3:17. வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 பார்க்கிற லவோதிக்கரை போல் ஏராளமான நபர்கள் காணப்படுகிறது. பிளைண்ட் டு தேர் ஓன் நீட்ஸ், அவருடைய தேவைகளுக்கு குருடர்களாக இருக்கிற நபர்கள். இமேஜின் a லைஃப் லீவ்ட் இன் டிசப்ஷன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஏமாற்றப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. டு அவேக் இன் ஹெல், அதுக்கப்புறம் மரணமடைந்து நரகத்தில் விழிக்கிற வண்ணமாக. மெனி வில் டூ த சேம் திங். ஏராளமான நபர்கள் அப்படி தான் இருக்கும்னு சொல்லி மத்தாய் 7:21 22 எல்லாம் நம்மளால் 7ஆம் அதிகாரம் 21 22 வரை நம்மளால் பார்க்க முடியும். He discovered that he was really a prisoner. அவன் உண்மையிலே ஒரு கைதி என்று அவன் உணர்ந்து கொண்டான். This man thought he owned a lot of things. ஏராளமான காரியங்கள், சொத்து சம்பாத்தியங்கள் அவனுக்கு இருக்கு என்று அவன் நினைத்தது. What he discovered that these things owned him. ஆனால் அவன் புரிந்து கொண்ட ஒரு காரியம், இந்த சொத்து சம்பாத்தியம் இவனே சம்பாத்தியமாக வைத்து கொண்டிருந்தது, ஆண்டு கொண்டிருந்தது. Regardless of what you have or what stands between you and the Lord this morning, no one, nothing is worth going to hell over. யார் உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில் நின்னாலும், என்ன பொருள் உங்களுக்கு இடையில் நின்னாலும் நரகம் போகிறதுக்கு அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. He learned of the Savior's spiritual credential. அப்போது மீட்பருடைய நம்பிக்கை சான்றிதழை குறித்து இவன் கற்றுக்கொண்டாள். when he arrived, he thought Jesus was just another teacher. அவர் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து மற்ற நபரை போல் இன்னொரு ஆசிரியராய் காணப்படுகிறது என்று அவன் நினைத்தான். when he left, he knew that Jesus was God. அவன் திரும்பி போகும்போது இயேசு தேவன் என்று அவன் புரிந்து கொண்டார். and was confronted with the truth about the Savior. அவன் மீட்பர் தேவை என்ற ஒரு காரியத்தை குறித்து அவன் உணர்ந்து கொண்டான். he discovered that Jesus was patient. இயேசு கிறிஸ்து பொறுமையுள்ள நபர் என்று அவன் புரிந்து கொண்டான். Jesus took the time to meet this young man just where he was, to lead him gently to the place of decision. அவன் இருந்த இடத்துல அவனோடு பேசி ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சி அவர் அதில் ஏற்பட்டார். when Jesus looked at him, இயேசு கிறிஸ்துவனை பார்த்தபோது he did so with kind eyes and compassionate heart. அவன் அன்பு கூறிதான். இயேசு கிறிஸ்து அன்பு நிறைந்து இரக்க குணத்தோடு தான் அவனுடைய கண்களில் பார்த்து இயேசு கிறிஸ்து பேசினார். பைபிள் tells us that he loved him. வேதம் நமக்கு எடுத்து சொல்கிறது இயேசு கிறிஸ்து அவனை நேசித்தார் என்று சொல்லி. Regardless of his condition and the baggage he was carrying from his past, Jesus loved this young man and wanted to save him. அவன் எப்படி இருந்தாரோ, எப்படி பாபத்தில் மூழ்கி இருந்தாரோ, அதிலெல்லாம் இருந்து அவர் ரட்சிக்கும்படி நேசத்தோடு அவனிடத்தில் பேசினார் என்று சொல்லி அங்கே காணுகிறது. Friends, Jesus will lovingly and patiently work in your heart to bring you to a place of decision. நண்பர்களே, இயேசு கிறிஸ்து அன்போடு பொறுமையோடு உங்களுடைய இருதயத்தில் பேசி ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கும்படி அவர் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். And he wants you to be saved. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் தான் அவருடைய நோக்கம். Now he discovered that Jesus was plain. அவர் தெளிவாக, இயேசு கிறிஸ்து தெளிவாக இருக்கிறதையும் இந்த ஐஸ்வர்யவானாகிய இந்த வாலிபன் பார்த்தார். ஜீசஸ் pulled no punches with this young man. இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு ட்ரிக் ஒன்றும் அங்கே பயன்படுத்தவில்லை. பட் he plainly told him all the truth. அது தெளிவாக சத்தியங்களை அவருக்கு எடுத்து சொன்னார். his words, one thing you lack. அவர் என்ன சொன்ன தெரியுமா? ஒன்று உனக்கு குறைவாக இருக்கிறது. என்ன? இட்ஸ் அ கமெண்ட்ரி ஆன் திஸ் மேன் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன். என்ன அவருடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்து தான் அதை சொல்கிறது. ஜீசஸ் did not dispute the fact that he had kept the letter of the law. 18-20 வசனங்கள் என்ன தெரியுமா? அவன் எல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கடைபிடித்து வருகிற நபர் என்று அவர் சொன்னால் அதெல்லாம் பிரச்சனைகளும் கிடையாது. he merely tell this man that with all his possessions, his position, ruler, his power and his prestige, there was still one thing missing. உங்களுடைய ஸ்தானம், நீங்கள் ஒரு தலைவராக இருக்கிறது, ஆஸ்தி எல்லாம் உங்களுக்கு இருக்குது, ஆனாலும் ஒன்று குறைவாக இருக்கிறது என்று சொல்லி, the thing that was missing was most important thing of all. அவர் இழந்து போன ஒரு காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம். This man had no relationship with the faith in God.
இந்த வாலிபனுக்கு அவனுக்கு என்ன தெரியுமா, தேவனில் விசுவாசம் நம்பிக்கையும் இல்லை, ஒரு தொடர்பும் இல்லை. யூ கேன் ஹாவ் இட் ஆல் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் ஸ்டில் லேக் த ஒன் திங் தட் வில் லெட் யூ இன் டு ஹெவன் இன் த நெக்ஸ்ட் வேர்ல்டு. அதாவது ஒரு குறை தான், அந்த குறை என்ன தெரியுமா, அது உங்களை பரலோகத்தில் கொண்டு செல்லாது நரகத்தில் கொண்டு செல்கிற ஒரு காரியம். ஸோ த ஒன் திங் இஸ் அ பர்சனல் சேவிங் ரிலேஷன்ஷிப் வித் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். 1 John 5:12, 1 யோவான் 5:12 தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஒரு நித்தியமான தொடர்பு நமக்கு தேவை. He discovered that Jesus was precise. அவர் இயேசு கிறிஸ்து துல்லியமாக அவரிடத்தில் பேசினார். Jesus gave this young man 3-fold command. 3 கட்டளைகள் இந்த வாலிபனுக்கு இயேசு கிறிஸ்து அளித்தார். Doing these 3 things will put him in a position to experience eternal life. இந்த 3 காரியங்கள் செஞ்சால் அவன் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்புண்டு. ஒன்றா தெரியுமா, உன்னுடைய சம்பத்தெல்லாம் மற்ற நபர்களுக்கு கொடுத்துரு என்று சொன்னார். This would release him from the bondage of his present God. அப்போது அவருடைய நிகழ்காலத்தில் தேவனை விட்டுவிடலாம், இருக்கிற எல்லாம் சம்பாத்தியம் எல்லாம் மற்ற நபர்கள் கொடுத்தான். டிஸ்பிளே ஜென்யூன் லவ் ஃபார் ஹிஸ் நேபர். அதாவது உண்மையான உன்னுடைய பிறனை குறித்து உண்மையான ஒரு அன்பு நீ காட்ட வேண்டும். 2வது அண்ட் 3 அண்ட் கேவ் ஹிம் எவர்லாஸ்டிங் பொசிஷன் ஹெவன். 3 பரலோகத்தில் உள்ள சம்பாத்தியம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அங்கே சொன்னார். Now, what has trapped you? கேள்வி, உங்களை எதை ஆண்டு கொண்டு இருக்கிறது, சிக்கலாக்கி உங்களை சிக்கலில் வைத்திருக்கிறது என்ன என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தபடி டேக் அப் யுவர் கிராஸ். நெக்ஸ்ட்லி டேக் அப் யுவர் கிராஸ். willingly identify yourself with the Lord Jesus Christ and his death. அது சிலுவை எடுத்து அதுக்கப்புறம் என்னை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தில் நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். Be willing to absolutely die to self and all your interest and desires. உங்கள் சுயத்துக்கு நீங்கள் மரித்து, எல்லா விருப்பத்துக்கும் மரித்து கர்த்தரண்டை நீங்கள் வர வேண்டும். Before a person meets Jesus, they are dead. இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் சந்திக்கும் பொழுது அவன் மரித்த ஒரு நபர் தான். எஃபேசியர் 2:1, Ephesians chapter 2 verse 1. Dead to spiritual things. அவர் ஆவிக்குற நிலைமையில மரித்த ஒரு நபர், but alive to the world. உலகத்தில் உலகத்தோடு உயிராக இருக்கிறது. ஆஃப்டர் சால்வேஷன் தே ஹேவ் டு பி டெட் டு த வேர்ல்ட் அண்ட் அலைவ் டு காட். ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் உலகத்தோடு செத்து கர்த்தரோடு உயிரோடு இருக்க வேண்டும். ரோமன்ஸ் சாப்டர் 6:11, Galatians 2:20, ரோமர் 6:11, கலாத்தியர் 2:20. அண்ட் தென் ஹி சேஸ் ஃபாலோ மீ. அதுக்கப்புறம் என்னை பின்பற்றுங்கள். திஸ் இஸ் த crux of the matter. இதுதான் முக்கியமான ஒரு கருத்து. He was called to place of a decision. ஒரு தீர்மானம் எடுக்கபடி ஆண்டவர் அவனை கொண்டு வந்தார். Where he was to leave his old life behind and go with Jesus from that moment on. பழைய வாழ்க்கையை விட்டு கர்த்தரோடு சேர்ந்து அதிலிருந்து நடக்க வேண்டும். He was to place his faith and his life in the hands of the Lord. கர்த்தருடைய கைகளில் அவனுடைய உயிரையும் அவருடைய வாழ்க்கையும் அவனுடைய நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கையும் வைக்க வேண்டும். This is what salvation is all about. இதுதான் ரட்சிப்பு என்று சொன்னால், when God brings you to the moment of decision, அதாவது ஒரு தீர்மானத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்தால், you are to trust him. அவரை நம்ப வேண்டும். follow him. அவரை பின்பற்ற வேண்டும். and leave everything behind for him. எல்லாம் அவருக்காக என்ன பின்பை விட்டு அவரை பின் செல்ல வேண்டும். This is where lot of Baptists have missed it. பேப்டிஸ்டுகாரன் கூட தவறாகி போகிற ஒரு கருத்து தான் இது. We are to commit our life to the Lord and trust him alone for our salvation. ரட்சிப்புக்காக, மீட்புக்காக கர்த்தரை மட்டுமே நாம் நம்ப வேண்டும். நாம் உறுதி பெற்றுப்பாடல் நபராய் நாம் காணப்பட வேண்டும். Thirdly, in verse 22, this slave of sin, his spiritual decision. பாபத்தின் அடிமையினுடைய ஆவிக்குரிய தீர்மானம் என்னவென்று நாம் பார்ப்போம். Verse 22 tells the sad story of this man's reaction to the word of the Savior. கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த நபருடைய ஒரு துக்ககரமான பரிதாபமான ஒரு தீர்மானத்தை நம்ம பார்ப்போம். I hope no one listening me today would end up like this man. என்னை கேட்கிற ஒவ்வொரு நபரும் இந்த மனிதனை போல் ஆகாது என்று நான் நம்புகிறேன். He chose dark over light. அவர் ஒளி மீது இருளை தெரிந்து கொண்டது. The word sad means to be concerned over with a cloud. அவர் என்ன தெரியுமா,
மன உருக்கம், அதாவது வருத்தம் உள்ள ஒரு நபராய் வந்து அதாவது ஏராளமான சந்தேகங்கள் நிறைந்து he left still enveloped in the cloud of spiritual darkness that surrounded him when he arrived. அவர் வந்தபொழுது ஆவிக்குரிய இருட்டு அவரை சூழ்ந்திருந்த அதே நிலைமையில் அவர் வந்து திரும்பியும் போனார். He was a sad figure as he walked away from the only hope of salvation he had. ரட்சிப்புக்கு ஒரே ஒரு வழியாக இருந்த இயேசு கிறிஸ்துவனிடையே வந்து அவன் திரும்பி போனது மிக துக்கமான ஒரு காரியம். People still make the same foolish decision today. இப்பேற்பட்ட முட்டாள்தனமான தீர்மானம் இன்றைக்கும் ஜனங்கள் எடுப்பதுண்டு என்றுதான் வந்து ஆச்சரியமாக இருக்கிறது. பைபிள் tells us that men won't come to Jesus because they love darkness. ஜனங்கள் இயேசு கொண்டே வராமல் இருக்கிறது தெரியுமா? அவர் வந்து ஒளியோட இருள் வந்து நேசித்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ஜான் சாப்டர் 3:19-20, யோவான் 3:19-20 உள்ள வசனங்கள். தட் இஸ் த ரெசிபி ஃபார் எவ்ரி சேட் லைஃப். இதுதான் வந்து பரிதாபமான வாழ்க்கையினுடைய கதை. When the Spirit gets hold of you just right, you will be willing to trade your darkness for light of God. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வந்து சரியான முறையில் கையாளும் பொழுது நீங்கள் வந்து உங்களை இருட்டை விட்டு ஒளியை சார்ந்து வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. When you see what you are, நீங்கள் யார் என்று புரிந்து கொண்டார், and what he can do for you, அவர் உங்களுக்காக என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் புரிந்து கொண்டால், it will change everything. அது எல்லாமே மாற்றிவிடும். Not only that, he chose defeat over liberty. சுதந்திரத்து மீது அவர் வந்து தோல்வி ஏற்றுக்கொண்டார். This young man loved his stuff more than he wanted to go to heaven. பரலோகத்து போவதோடு அவனுடைய சம்பாத்தியங்கள் தான் அவர் வந்து ரொம்ப விரும்பினது. He did not realize that he was trapped in the prison of materialism. பொருளாதாரத்தில் இவன் சிக்கிக் கொண்டிருக்கிற காரியத்தை வந்து இவன் உணரவில்லை. And that all things he loved so dearly were his cell keepers. இவனை வந்து சிறைப்பிடித்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் மட்டும்தான் அவனுக்கு முக்கியமாக காணப்பட்டது. ஜீசஸ் on the other hand was offering him life and liberty from his prison. இந்த சிறைச்சாலையிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலையும் சுதந்திரத்தையும் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அளித்தார். Again, people still choose bondage over sin. இப்போவும் ஏராளமான ஜனங்கள் வந்து என்ன தெரியுமா, பாவத்தின் அடிமத்தத்திலிருந்து அந்த சுதந்திரத்தில் போக அவருக்கு விருப்பமே கிடையாது. He chose death over life. வாழ்க்கைக்கு மீது மரணத்தை அவன் தெரிந்து கொண்டார். When this young man went away, he was turning his back on the only way he could have saved his soul. அவருடைய ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய ஒரே வழியிலிருந்து தான் அவன் பின்வாங்கி போகும்போது அவன் கர்த்தரிடத்திலிருந்து போய்விட்டது. Now, I hope you won't do that today. இன்றைக்கு நீங்கள் வந்து இந்த வாலிபன் ரட்சிப்புக்கு நெருங்கி வந்து அதை வந்து வருத்தத்தோடு துக்கத்தோடு போன மாதிரி நீங்கள் செய்யாது என்று நான் நம்புகிறேன். ஐ ஹோப் யூ வில் நாட் சூஸ் டெத் ஓவர் லைஃப். மரணத்துக்கு மீதே வந்து வாழ்க்கைக்கு மீதே வந்து மரணத்தை வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளாது என்று நான் நினைக்கிறேன். ஜீசஸ் வாண்ட் டு கிவ் யூ a life that more abundant than anything you could ever imagine. நீங்கள் வந்து நினைப்பதிலும் அப்புறமாக ஏராளமான காரியங்களை வந்து இயேசுவாலே உங்களுக்கு அளிக்க முடியும். ஜான் 10:10, யோவான் 10:10. He wants to liberate you from the things that binds you. உங்களை கட்டுகிற காரியங்களிலிருந்து விடுவிக்க இயேசு கிறிஸ்து வந்து விருப்பமுள்ள நபராய் காணப்படுகிறார். லூக் சாப்டர் 4:18, லூக்கா 4:8. He wants to save your soul. Hebrews 7:25, எபிராயர் 7:25. உங்களுடைய ஆத்மாவே அவர் ரட்சிக்க விரும்புகிறார். We don't know how this man's story turned out. இவருடைய கதை எப்படி முடிந்து விட்டது என்று முழுசாக நமக்கு தெரியாது. For we all know he walked off and continued in darkness of his life and eventually into the darkness of hell forever. அவர் வந்து இது நமக்கு தெரியும், அவர் ரட்சிப்பிலிருந்து விலகி போய் அவர் வந்து அந்தகாரத்திலே நரகத்துக்குள்ள பாதையிலே நடந்து சென்றார் என்று சொல்லி. Is that how your story will end? இப்படியோ உங்களுடைய கதை முடிய போகிறது. It doesn't have to. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. If you recognize the fact that you are not right with God, கர்த்தரோடு நீங்கள் ஒப்புரவாக இல்லை, தேவனோடு ஒப்புரவாக இல்லை என்று நீங்கள் புரிந்துவிட்டால், you are not saved and you know it. நீங்கள் வந்து ரசிக்கப்படவில்லை, நீங்கள் உங்களுக்கு தெரியும். And you want to meet Jesus. இயேசு கிறிஸ்துவை வந்து நீங்கள் வந்து சந்திக்க வேண்டும். If you are saved but your commitment to Jesus is in what it should be,
I am asking you to get that settled today itself. நீங்கள் ரசிக்கப்பட்ட ஒரு நபர் என்று சொன்னால் அவரோடு சேர்ந்து நீங்கள் நடக்கவில்லை, நீங்கள் திசை தவறி போகிற நபர் என்று சொன்னால் அது இன்றைக்கே சரிப்படுத்த வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் கெஞ்சி கேட்குறேன். வாட் எவர் யுவர் நீட் மே பி, there is help and hope in Jesus. உங்களை தேவை எதாவது இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவண்டை உங்களுக்கு அந்த தேவைகளை சந்திக்க முடியும். அவரண்டை உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. அதனால் இயேசு அண்டை வாருங்கள். ரட்சிக்கப்படாத நபர்கள் ரட்சிப்புக்கு வாருங்கள், அவர் உங்களை விடுதலை செய்வார். ரட்சிக்கப்பட்ட நபர்கள் அவருடைய வசனத்தின் அடிப்படையில் நடக்காத நபர்களாக இருந்தால் நீங்களும் அது சரி பார்க்க வேண்டும் என்றுதான் இன்றைய செய்தி நமக்கு எடுத்து சொல்கிறது. கர்த்தர் அதுக்கு நம்ம கிருபை தாரட்டும். அவரை சார்ந்து நாம் வாழ்வோம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും കൃപാനിധേ. അർഹിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും കൃപാനിധേ. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോ സ്തുതി. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോ സ്തുതി. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. സത്യദൈവത്തിൻ ഏകപുത്രനായി നിന്നെ വിശ്വസിക്കുന്നു ഞാൻ. സത്യദൈവത്തിൻ ഏകപുത്രനായി നിന്നെ വിശ്വസിക്കുന്നു ഞാൻ. വരും കാലമൊക്കെയും നിൻ കൃപാവരങ്ങൾ ചൊരിയുകയെങ്കിൽ. വരും കാലമൊക്കെയും നിൻ കൃപാവരങ്ങൾ ചൊരിയുകയെങ്കിൽ.
ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. എന്റെ ആയുസിൻ ദിനമൊക്കെയും നിന്റെ സേവ ചെയ്തിടുവാൻ. എന്റെ ആയുസിൻ ദിനമൊക്കെയും നിന്റെ സേവ ചെയ്തിടുവാൻ. എന്നിൽ നിൻ സ്വഭാവം പകരണമേ ഹരനേ മഹാദയയാ. എന്നിൽ നിൻ സ്വഭാവം പകരണമേ ഹരനേ മഹാദയയാ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എന്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എന്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. Let us pray. Eternal God, our loving Heavenly Father, we are so thankful for this wonderful morning that you have given to us. Thank you so much for keeping us safe. And we commit the dear ones, those who are not well, and we pray for the entire world. And we ask you to just control everything, Lord, according to your will and purpose. Thank you so much for challenging our hearts. And what a tragedy that this young man went through. And we ask you to help each and everyone, those who are just thinking that way and misunderstanding about salvation and Jesus Christ. May they be able to understand in a right manner. If they need salvation, Lord, just speak to their hearts. If the saved people need to correct their life, speak to them also, Lord. And thank you so much for the challenge we got this morning. In Jesus' name we pray. Amen. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனுடைய கிருபைகள், பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன். Ganama
நீ